ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இதை கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த இதை டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, mongodb.com இந்த மாதிரி இடத்துக்கு நான் போகும்போது இதிலே வரும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இப்போ MongoDB டேட்டாபேஸை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு MongoDB காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஃபால்ட்டாக இதுதான் MongoDBயோட போர்ட் நம்பர். ஓகேவா? MongoDB சப்போஸ் நீங்கள் இது வர வச்சிருங்க, இந்த பாக்ஸை வர வச்சிருங்க. ஓகே, வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை வச்சு கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? யூஆர்ஐ வந்து இந்த யூஆர்ஐ இதை நீங்கள் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு அது ரீடைரக்ட் பண்ணும். ஓகேவா? இங்கே நமக்கு தேவையான டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு என்ன டேட்டாபேஸ் வேணுமோ அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத டேட்டாபேஸ் ஓகே. இப்போ நம்ம புதுசாக ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிப்போம் உங்களுடைய இதுக்காக. பேட்ச் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ். ஓகேவா? இதை கிரியேட் பண்ணும்போதே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது என்னென்ன கலெக்ஷன் அப்படின்னா, இங்கே MySQL நாலேஜ் இருந்துச்சுன்னா அது என்னவா சொல்லுவோம் அப்படின்னா டேபிள் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கலெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் பேசுவோம். இதில் கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது நம்ம யூஸ் பண்ண போகிறது MongoDB. ஓகேவா? இதில் இப்படி தான் பேர் வரும். ஓகேங்களா? கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? மார்னிங் பேட்சில் நான் இப்போ யூசர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? MongoDB பொறுத்த மட்டும் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டாபேஸோட நேம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம சர்வரில் கான்ஃபிக் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணது நம்மளுடைய ஓன் டேட்டாவை கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதே லிஸ்ட்டு, இதே ஆட் நியூ யூசர், இது எல்லாமே எங்கே போய் விழப்போகுது அப்படின்னா டேட்டாபேஸில் போய் விழப்போகுது. ஓகேவா? டேட்டாபேஸில் விழப்போகுது. அதுக்கு நம்ம டேட்டாபேஸை எங்கே கான்ஃபிக் பண்ணோம்னா இங்கே டேரெக்டாக சர்வரில் கான்ஃபிக் பண்ண வேண்டியதான். இதுக்கு முன்னாடி யூசரில் போயிட்டு எங்கள் bcrypt அப்படின்ற ஒரு பேக்கேஜை செட் பண்ணோம். ஏன் அப்படின்னா bcrypt வந்து இந்த இடத்துக்கு தான் தேவைப்படும் போகுது. ஆனால் டேட்டாபேஸு எல்லா ஃபைலுக்குமே தேவைப்படும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மோங்கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கேஜை நம்ம போய் யூஸ் பண்ணுவோம். இது பேர் என்ன அப்படின்னா ORM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மோங்கூஸ் ORM அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்தா என்ன யூஸ் அப்படின்னா டைரக்டா MongoDB-யை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா அதுல வந்துட்டு இந்த ஸ்கீமா வேலிடேஷன் அது இது தென் என்ன சொல்றது MongoDB சர்வர்ல கனெக்ட் பண்றதுக்கே டைம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு வந்து எல்லா கோடிங்கும் நம்மளே வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நார்மலா எப்பயுமே இதை இப்போ Node.js வந்து டைரக்டா யூஸ் பண்ணலாமான்னா அதை விட எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். தனித்தனியா ஒரு ஃபைல் போட்டாச்சு, அதை இந்த இடத்துல வந்து கால் பண்ணியாச்சு அப்படின்னு. இதுவே நம்ம போய் எழுதுறதா இருந்தா கஷ்டம். CSS பண்றதுக்கும் பூஸ்டர் பண்றதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. CSSல மீடியா கொரி நம்ம உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கோம்.
பூட்ஸ்ட்ராப்ல 80% அதுவா கொடுத்துரும். அப்ப ஃப்ரேம் ஒர்க் ஆர் லைப்ரரி அப்படின்றது நமக்கு அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் MongoDB-யை இது வரைக்கும் யாருமே டைரக்டா யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகேவா? PHP அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வேணா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த மாதிரி அட்வான்ஸ் லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கும் அட்வான்ஸா ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரே ஒரு ORM இருக்கு, அதுதான் மங்கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ORM. இதை தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா நம்மளுடைய இதுல கனெக்ட் பண்ணிக்கிறோம். மங்கூஸ் இந்த பேக்கேஜை நம்ம இதுல இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த இடத்துலயே இங்க போட்டிருக்காங்களா கான்ஸ்ட் மோங்கோ அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல போய் இந்த இடத்துல 127க்கு பதிலாக நம்ம லோக்கல் ஹோஸ்டே போட்டுருவோம். டெஸ்ட்டுக்கு பதிலாக நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம் என்னவோ அதை இங்கே போட்டு வேண்டியதான். MongoDB அப்படின்னு இங்கே போட்டு வேண்டியதான். ஓகே, இங்கே போட்டாச்சு. read the documentation. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ டேட்டாபேஸை இங்கே லிங்க் பண்ணியாச்சு. ஓகே, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மங்கூஸ் promise. ஒன்றும் இல்லை, இதில் வந்து என்னன்னா இது வந்து ஒரு ப்ராமிஸாக ஒர்க் ஆகுது. ப்ராமிஸ்னா தென் கேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான் யூஸ் பண்ணும். இது தெரியணும்னு அவசியம் இல்லை. இது இந்த கோட் டாக்குமெண்டேஷன் இல்லை, ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ப்ராமிஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மட்டும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அகெயின் அதை நம்ம இதுக்கு மேலே அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட்ல என்னதான் எனக்கு வரப்போகுது அப்படின்னா சக்சஸா இல்ல ஃபெயிலியரா அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த மாதிரி தென் கேட்ச் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்க கரெக்டா தென் கேட்ச் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை நான் முதல்ல பிரிண்ட் போடும்போது நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ப்ராமிஸ் அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? ப்ராமிஸ்ல ரெஸ்பான்ஸை செக் பண்றதுக்கு தென்னு கேட்ச் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
ரெஸ்பான்ஸா இருந்துச்சுன்னா இது வரும். அப்படி இல்லைன்னா என்ன எரரோ அந்த எரரை லிங்க் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பேஸ், இந்த டேட்டா பேஸு நம்மளுடைய சர்வர் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த யூசர்ஸ்ல இங்க இருந்து டேட்டாவை அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இந்த மங்கூஸ் என்னென்ன ஃப்ளோ சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? சிம்பிளா ஒன்று இருக்கு. சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணுறது, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கீமா கனெக்ட் பண்ணதே இல்லையே. இதோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மங்கூஸை இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு இவங்க வந்து வேற வெர்ஷன் ஆஃப் மங்கூஸ் யூஸ் பண்ணுறதால நமக்கு இந்த மாதிரி வராது. ஓகேவா? நம்ம வந்து ப்ராமிசஸ் வெர்ஷன், அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதால நமக்கு டைரெக்டாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, சரி. இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு ஸ்கீமா. ஓகேவா? ஆல்ரெடி MongoDB அப்படின்றது நோ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? என்ன ரெக்கார்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மங்கூஸ் வரதால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு வேவ்ல தான் நம்ம டேட்டாவை டிபிக்குள்ளார ஆட் பண்ணுவோம். மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? MongoDB நோ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அது பேரு என்ன அப்படின்னா நோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மங்கூஸ் வந்து இதை எடுத்துட்டு வருது. ரீசன் என்ன அப்படின்னா இதுல எந்த மாதிரியான ரெக்கார்டு வந்து விழப்போகுது அப்படின்றது முன்னாடியே கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னா கண்டிப்பா நம்பர் தான். நேம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா? நேம் இடத்துல நம்பர் நீ கொடுத்தனா அது சாரி, இந்த ரோல் நம்பர் இடத்துல நீ ஸ்ட்ரிங்கை கொடுத்தனா அது எடுத்துக்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஸோ ஸ்கீமா வேலிடேஷன்ஸ் எல்லாமே இது பண்ணிடும். ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டேட்டா டைப்பை கரெக்டாக வேலிடேட் பண்ணி டிபிக்குள்ளே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நம்மள என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கிட்டேயும் ரோலர் பண்ணியா ஓகே ஸ்கீமா ஒன்று கிரியேட் பண்ணுறோம். யூசர் ஸ்கீமா. ஸ்கீமா அப்படின்னா லைக் நார்மலாக அது என்ன அப்படின்னா எலும்பு கூடு. ஓகேங்களா? ஸ்கீமால என்னென்ன வரப்போகுது அப்படின்றத சொல்ல போகுது. ஓகேவா? அதே தான் இதுவும். இப்போ இந்த ஸ்கீமால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மங்கூஸ் இதை போட்டுட்டு ஸ்டூடெண்ட் ஸ்கீமாக்கு பதிலா யூசர் ஸ்கீம் ஸ்டூடெண்ட் ஐடினா நேமு இமெயிலு மூணு டேட்டாவை நம்ம டிபியில் ஆட் பண்ணோம். ஓகேவா? யூசர் ஸ்கீமால நேமு இமெயில் பாஸ்வேர்டு அது எதா இருக்கா? நேமு இமெயில் பாஸ்வேர்டு இந்த மூணு ரெக்கார்டை நான் ஆட் பண்ணேன். நீங்கள் ரன் டைமில் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணாலும் அது இது டிபியில் விழ முடியாது. ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய ஸ்கீமால 3 தான் இருக்குது. ஃபியூச்சரில் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிட்டு தான் அதை இது பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்கீமாவை கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்கீமா அப்படின்னா என்னுடைய டேபிளில் என்னென்ன ரெக்கார்டு எந்தெந்த கீழே போய் விழப்போகுதுன்னா நேமு ஸ்ட்ரிங்காக இருக்க போது, இமெயிலு ஸ்ட்ரிங்காக இருக்க போது, பாஸ்வேர்டு ஸ்ட்ரிங்காக இருக்கும்.
இப்படின்னு சொல்லிட்டு நான் 3 இதை நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். ஓகேவா? போட்டுட்டு நெக்ஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ, ஏன்னா இதுல தான் இப்ப டேட்டா போய் விழ போகுது. ஓகேவா? எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கான்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல தான் நான் போய் டேட்டாவை போட போறேன். ஓகேவா? கான்ஸ்ட் யூசர் மாடல் ஈக்குவல் டு ஓகேவா? இந்த யூசர் மாடியூலை இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நம்ம சர்வர்ல டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணதால இப்போ நான் ஸ்கீமாவை இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இங்க கால் பண்றேன். ஓகேவா? இந்த கால் பண்ண விஷயத்த எனக்கு எந்த இடத்துல வேணுமோ, ஓகேவா, இந்த இடத்துல தான் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நியூ ஸ்டூடெண்ட் மாடல். ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம எழுதி வச்சிருக்கிறது யூசர் மாடல். பாஸ்வேர்டு என்ன ஹேஷ்டா இருக்கோ அந்த பாஸ்வேர்டு. ஓகேவா? சரி, இந்த கோடிங்க சொல்றோம். இது நமக்கு இப்ப தேவை இல்லை. ஓகே, நியூ யூசர் மாடல்னு போட்டிருக்கேன். ஆனா நியூன்னு ஒன்று போட்டிருக்கேன். அது என்ன நியூ யூசர் மாடல் அப்படின்னா, இப்ப இந்த யூசர் மாடல்ல என்ன இருக்க போகுதுன்னா இந்த ஸ்கீமா இருக்க போகுது. நியூ அப்படின்னா என்ன அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது, புது இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்கார்ட்ல இப்போ நான் ஆட் இன்சர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நானா மேனுவலா ஒரு என்ட்ரியை போட போறேன். இங்க விழுந்தாச்சு. இதுதான் நியூ. ஓகேங்களா? புதுசா ஒரு ரெக்கார்டை ஆட் பண்றதுக்கு தான் அந்த நியூ கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் எங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய நியூ யூசர் மாடல்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா புதுசா ஒரு ரோவை கிரியேட் பண்ணு, நியூ யூசர் மாடல் வித் நான் என்ன ரெக்கார்டெல்லாம் கொடுக்கறனோ அது, நேமு நான் என்ன நேம் கொடுக்கறனோ அது, இமெயிலு நான் என்ன இமெயில் கொடுக்கறனோ அது, பாஸ்வேர்டு ஆஷ் பண்ணி டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றேன். ஆஷ் பண்ணிட்டு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றேன். இது ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டோர் ஆகிறதுக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்க அந்த மாதிரி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது இப்ப இந்த இதுல காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் ஆஃப் மங்கூஸ். நம்ம யூஸ் பண்றது 8.9.3. சேவ். ப்ராடக்ட் ஓகே, சேவுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ப்ராடக்ட் டாட் சேவ்னு தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவங்க எழுதின மாதிரி இந்த கால்பேக் அப்படியெல்லாம் இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட் சேவ் ஃபங்க்ஷன் எரர் டேட்டா. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுறதுக்கான பேர் என்ன அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்ணிட்டு எரரா இருந்தா எரரு, இல்லைன்னா ரெக்கார்டா ரிட்டர்ன் பண்ணு. ஓகேங்களா? இது நியூ ஸ்டூடெண்ட் சேவ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸை கொடுக்கும். இது பேர் தான் கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் டெக்னிக்கல் டேர்ம் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா கண்டிப்பா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நானே உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுப்பேன், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கால் பேக் அப்படின்றது என்னன்னா இந்த சேவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா எரரா இருந்தா எரரு, டேட்டாவை சக்சஸா இருந்துச்சுன்னா த்ரோ பண்ணும். இதுதான் கால் பேக். ஆனா லேட்டஸ்ட் வெர்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கால் பேக்னா கிடையாது,
சேமா ப்ராமிஸ் அசிங்க் அவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் சிங்க்ரோனஸா நடக்கும். அதாவது சிங்க்ரோனஸ் எப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமு, அடுத்து இமெயில், அடுத்து பாஸ்வேர்டு இங்க தான். இப்படிதான் ஒன்னொன்னா நடந்துட்டு வருமே தவிர இதுதான் சிங்க்ரோனஸ். இதே மாதிரியே உன்னுடைய கோடை நீ அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த அசிங்க் அவைட். இப்ப பாருங்களேன், இந்த அவைட் யூஸ் பண்ண உடனே நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, நானே எழுதுறேன், கான்ஸ்ட் நியூ யூசர் டாட் சேவ் அவைட்டு அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவைட் போட்டு நியூ யூசர்னு அப்போ இது யூஸ் பண்ண உடனே அது என்ன சொல்லும் அப்படின்னா, அது பாருங்க, அவைட் வந்து எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா அசிங்க்கு முன்னாடி தான் ஒர்க் ஆகும். அசிங்க் ஃபங்க்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம எழுதி இருக்கிறது நார்மல் ஃபங்க்ஷன். இப்போ இதை அசிங்க் ஃபங்க்ஷனாக எழுதுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசிங்க் அப்படின்னு கொடுத்துரும். இப்போ எந்த இதுவும் செய்யும், அதாவது இதுக்கு மேலே ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கு முன்னாடி அசிங்க் அவைட்டை கொடுத்துரும். இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் என்ன வரப்போகுது அப்படின்றது செக். ரெஸ்பான்ஸ் சிம்பிளா சொல்லலாம், இந்த ப்ராசஸ் வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் வேலிடேஷன் பண்ணது. அடுத்தது கான்ஸ்ட் நியூ யூசர் நியூ மாடல் அப்படின்னா புது ரெக்கார்டை இதில் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கு. இதை டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நியூ யூசர் சேவ் அப்படின்ற கமெண்ட். இந்த சேவ் தான் டேட்டா பேஸில் போய் எதை ஸ்டோர் பண்ண போகுதுன்னா நியூ யூசர். நியூ யூசரில் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா புதுசாக நியூவாக கிரியேட் பண்ண ஒரு மாடல் இருக்கு. ஓகேங்களா? நேமு, இமெயில், பாஸ்வேர்டு இது விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு அவைட்ல நான் போட்டிருக்கேன். அவைட்னா என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு லைன் ஆஃப் கோடிங் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த லைனை முடிச்சுட்டு தான் அடுத்தது இங்கே போகும். அதாவது இந்த ரெஸ்பான்ஸுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆக போகும். இப்போ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நேமு, இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய யூசரில் இந்த இடத்த நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டு விழுந்துட்டு இருக்கு. நேமு ஷாக்கிப், பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்ஸை இங்கே சென்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸ்டேட்டஸு இதை போட்டாச்சு. யூசர் ஐடி வேணும்னா ரெஸ்பான்ஸ் டாட்டு ஐடி, ஏன்னா இங்கே அண்டர்ஸ்கோர் போட்டு தான் வருது. இந்த -b அப்படின்றது வெர்ஷன் செக் பண்ணுறது, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், ட்ரூன்னு கொடுக்கணும். சரி, ஓகே, இது தேவை. இப்போ நமக்கு வந்த டேட்டா என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்துச்சு. ஓகேவா? சக்ஸஸில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கூட யூசர் ஐடி, டேட்டாபேஸில் என்ன ஐடி வந்துச்சோ அந்த ஐடியை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 707 அப்படின்றது இங்கே வந்தாச்சு. இப்போ திரும்ப என்ன செஞ்சிருக்குன்னா 3ஆவது டைமாக இன்சர்ட் பண்ணிடுறேன். 709 அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ வரைக்கும் டேட்டா பேஸில் எப்படி இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னா ஓஆர்எம் வந்து போகிறோம், மொங்கூஸ் அப்படின்றதுக்கு போகிறோம். அதில் ஸ்கீமாவை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய இதில். இப்போ எக்ஸ்ட்ரா நான் ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டு, அட்ரஸ் இப்படி கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டு இங்கேயும் வாங்குறேன். இந்த அட்ரஸை பற்றி அது ஃபீல் பண்ணவே பண்ணாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதுவே அதை நீங்க ஆட் பண்ணிட்டாதான் ஓகேவா. இதுதான் ஸ்கீமா. ஸோ நார்மலா மோங்கோடிபியோட இது என்ன அப்படின்னா, நீங்க ரன் டைம்ல கூட டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். ரன் டைம் அப்படின்றது இதுதான் ரன் டைம். ஓகேங்களா. நீங்க இப்படி கொடுக்கும் போதே அட்ரஸ் சென்னை அப்படின்றத ஒரு கீயா ஒன்று ஆட் பண்ணி டிபில போய் ஸ்டோர் பண்ணிடணும். பிஃபோர் யூசிங் அந்த மொங்கூஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. அது பிஹெச்பி ஒர்க் பண்ணவங்களுக்கு இல்லை மோங்கோ டிபி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்டு வேல தான் இருக்கும். அது என்ன டேட்டா டைப்பு இது எல்லாத்தையுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த இதை ஆட் பண்ணி ஸோ நமக்கு அட்ரஸ் அப்படின்றது வந்து விழுந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த மொங்கூஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸு ஒரு ரெக்கார்டு இருக்கட்டும். ஆல்ரெடி ஷாக்கி 30 ஆப் மெயில் இருக்கு. திரும்ப நம்ம அதை அலோவ் பண்ணலாமா, யூசரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாமா அப்படின்னா யூசரை இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி உள்ளார போடுற இடம். இங்கே இந்த உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இமெயில் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல நேமு, இமெயில், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகேவா, கரெக்டு. ஆனால் இப்போ நாட் இமெயிலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த இடத்துல செக் பண்ணணும். இந்த இடத்துல செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா, இருக்க போகுது கொரிஸ் ஃபைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா. அவைட்டு மாடல் நேமு ஃபைண்டுன்னு கொடுக்க போகிறோம். ஃபைண்டுன்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எம்டி எல்லாமே ஓடி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இமெயிலு உன்னுடைய இமெயில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லி. ஓகேவா. இப்போ நம்ம அதே மாதிரி ஒன்று எடுத்துப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அவைட் போட்டு யூசர் மாடலில் ஃபைன் பண்ணுறேன். என்ன விஷயத்த ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இமெயிலு. ஸோ இந்த இது கீ. ஓகேங்களா. இப்போ இதில் டேட்டா இருக்கா இல்லையா அவைட்டு யூசரில் ஃபைண்டுனா மொத்தமாக ஃபைன் பண்ணும். ஓகேங்களா. இதையும் செக் பண்ணிடும். இதில் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும். ஃபைண்டு 1. ஃபைண்டுக்கும் ஃபைண்டு 1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லைக் இப்போ ஃபைண்ட் அப்படின்றது சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 4-5 மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்கும். அரேவாக கொடுக்கும். ஃபைண்டுன்றது அரேவாக கொடுக்கும். நமக்கு அரேனா தேவையில்லை. ஒரே ஒரு இமெயிலு அந்த மாதிரி இருந்தாலும் அதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபைண்டு 1 அப்படின்றத கொடுக்கும். ஃபைண்டு 1னா ஒன்னே ஒன்று டிபியில் இருந்தாலும் அதே இமெயிலு ஆல்ரெடி இருந்தாலும் அரேவாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் 1 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. யூஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் if with பாருங்க ஆல்ரெடி இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணுறதுக்கு இதே விஷயத்த நம்ம இங்கே சென்ட் பண்ணுவோம். என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம்.
is email existல அது வருது ரெக்கார்டு வருது ஓகேங்களா ஸோ cannot set header software they are sent to the client ஓகே அப்படின்னா இங்க if கண்டிஷனுக்கு ஒரு சென்ட் வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இங்க திரும்ப வருது அப்ப இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் இல்லைனா தான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற கீ எழுது ஓகேங்களா இப்போ அந்த எரர் வரல இதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ரீசன் என்னன்னா 2 டைம் சென்ட் பண்ணியிருப்போம் இந்த மெசேஜையும் சென்ட் பண்ணியிருப்போம் இதையும் நம்ம சென்ட் பண்ணியிருப்போம் எதை அது ஃபர்ஸ்ட் ரீட் பண்றதுன்னு தெரியாது ஸோ ஒரு டைம் சென்ட் பண்ணாலே அந்த ரெக்வஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு அப்படின்றத மீன் 2 டைம் சென்ட்னா பண்ணக்கூடாது ஸோ எரர்னா எரரை அனுப்பிடுது ஓகேவா எரர் அனுப்பிச்சாச்சு இப்போ இல்லாத இமெயில ஒன்று அனுப்பும் இங்க டிபில விழுந்தாச்சு இது 2 டைம் சென்ட் பண்ணும்போது ஓகேவா டிபில விழுந்தாச்சு இப்போ நமக்கு இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் நல்லல வந்திருக்கு ஓகேவா சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரெக்கார்டை கொடுக்குது இல்லை அப்படின்னா தான் நமக்கு நல்லுன்னு வருது நல்லுன்னு வந்தாதான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஓகே அது புதுசா எதுவுமே இல்லை இப்ப இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டே வந்து கொடுத்துரு இப்போ பாருங்க இப்ப இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட்ல டேட்டா இருக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் தான் இருக்கிற இமெயில் தானே கொடுத்துருக்கேன் இல்ல அப்படின்னா நமக்கு நல் அப்படின்றத கொடுக்குது நீ 2 விஷயத்த வச்சு கண்டிஷன் எழுதிக்கலாம் இப்ப நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா இதுல இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் போட்டுரும் ஓகேவா ஈக்குவல் டு நல் அப்படின்னா டிபில போயிட்டு ஆட் பண்ண சொல்லணும் ஓகேவா இது ஈஸி இமெயில் எக்ஸிஸ்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா 2 விதமா கண்டிஷன் எழுது இப்படி அப்படின்னா டேட்டா இருந்தா இது அப்படின்னாலும் அதே டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை சென்ட் பண்ண போறோம் டேட்டா இல்லைனா தான் இதை நம்ம ஷேர் பண்ண போறோம் டிபில போய் விழுப்போம் திரும்பவும் இது கொடுப்போம் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றது வந்தாச்சு ஓகே இப்போ இந்த இடத்துக்கு இந்த மாதிரி வச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த யூசர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு இந்த யூசர் லிஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்டாட்டிக்காக எடுத்து கொடுத்தது போக இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட யூசர் மாடல் இருக்கு அவைட் போட்டுக்கோங்க யூசர் மாடல் ஃபைண்டுக்கு போயிடும் ஃபைண்டில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்ண போகிறதில்ல டிபியில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்து அவைட்டுன்னு சொன்னாலே ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா அசிங்க் அவைட்டாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ இது என்ன செய்ய போகுது அப்படின்னா யூசர் மாடலில் இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து கொடுக்க போகுது கண்டிஷன் எதாவது ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும் ஓகே எக்ஸாம்பிள் யூசர் ஸ்கீமால பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிப்போம் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இனிஷியலாக டிவியில் போய் விழும்போதே ஆக்டிவ் இல்லைனா ட்ரூ ஃபால்ஸ் ஓகே ஆக்டிவ்னே வைப்போம் ஸ்டேட்டஸு பூலியன் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அதான் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு தான் போய் விழுது இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக டிபியில் விழும்போது இந்த மாதிரி கொடுத்துட்றேன் என்ன சொல்லுதுன்னு தெரியுதுங்களா காஸ்ட் டு பூலியன் பெய்டு டு அதாவது நான் பூலியன் இங்கே செட் பண்ணிட்டேன் ஆனால் டிபியில் இந்த இடத்துல நான் என்னவா இது பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக அனுப்புகிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் அதுக்கு எதுவும் தெரியுது
இப்போ நான் பூலியன் வேல்யூவை செட் பண்ணேன். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெண்டுமே ட்ரூன்னு போய் விழும். இப்போ இன்னொரு ரெக்கார்டும் ஆட் பண்ணி மொத்தம் 3 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? இதில் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிக்கிறேன் சும்மா இப்போதைக்கு. இப்போ 2 ரெக்கார்டு வந்து ட்ரூ, ஒரு ரெக்கார்டு ஃபால்ஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா யூசர் மாடல், இந்த யூசர் மாடலில் எல்லாமே எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முழுக்க டேட்டாபேஸ்லேருந்து வரப்போம். முழுக்க டேட்டாபேஸ்லேருந்து வரப்போம். டூப்ளிகேட் டேப் போட்டு இப்படி போட்டு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருந்து எல்லாமே டைனமிக்காக மாறிடுச்சு. ஸ்டேட்டஸு எல்லாமே இப்படி வந்துடுச்சு. திரும்ப இந்த இடத்துல நான் கண்டிஷன் எழுதுறேன். ஸ்டேட்டஸு ட்ரூவாக இருந்தால் மட்டும் வா அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஃபைண்டில் ஸ்டேட்டஸு இதே நான் ஃபைண்ட் 1ன்னு நான் கொடுத்துருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னா எந்த ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் இருக்கோ அது மட்டும்தான் வரும். ஓகேவா? இதுதான் ஃபைண்டுக்கும் ஃபைண்ட் 1க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஃபைண்ட் 1னா ஏதாவது ஒன்று இருந்தா, ஃபைண்ட் அப்படின்னா எல்லாமே. இப்போ பாருங்க ஸ்டேட்டஸ்ல 2 ரெக்கார்டும் தூக்கிட்டு ஓடிடும். ட்ரூவா இருக்கிறது இது மட்டும்தான். இதுவே நீங்க இந்த இடத்துல ஃபைண்ட் 1ன்னு கொடுங்க. ஒண்ணுதான் இருக்கு. ஓகேவா? லாஸ்டா என்ன ரெக்கார்டு இருந்துச்சோ அதை தான். ஸோ நம்ம எந்த இடத்துல அரேவா யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இமெயிலை செக் பண்றதுக்கு அரேவா எடுத்துட்டு அரேல லென்த் வந்து 1க்கு மேல இருந்தாதான் அப்படின்ற மாதிரி எழுதுறதை விட ஃபைண்ட் 1 அப்படின்னு கொடுத்தா ஒரே ஒரு ரெக்கார்ட் டிபில இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தவ இருந்தாலும் நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம டேட்டாவை டிபில இருந்து மேனிபுலேட் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ சேவ் பண்ணுறது பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்டேட் பண்ணுறது பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய இதில் ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு அட்மின் பேனல்